குருவியும் காக்கையும் ஒரு அழகான காட்டுல இருந்த சின்ன மர வீட்டுல காலு ராணிங்கிற 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காகங்களுக்கு வேலை செய்யறதுன்னா சுத்தமா பிடிக்காது. அவங்க ரொம்ப சோம்பேறியா இருந்தாங்க. ஹே காலு, தூங்குனது போதும். இன்னைக்கு நீங்க தான் போய் உணவெடுத்துட்டு வரணும். சீக்கிரம் கிளம்புங்க. ராணி, எனக்கு இன்னைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது ராணி. நீயே இன்னைக்கு உணவு தேடப்போ, நான் நாளைக்கு கண்டிப்பா உணவெடுத்துட்டு வந்துடுவேன். காலு, இந்த கதையே வேண்டாம். ஒழுங்கா இப்ப கிளம்பி உணவெடுத்துட்டு வாங்க. தான் மனைவி இப்படி சொன்னதும் காலுக்காகவும் உணவு தேடுறதுக்காக தன்னோட வீட்டுல இருந்து பறந்து போச்சு. பிறகு சோம்பேறி காலுக்காகவும் ஒரு மரக்கிளையில போய் உட்கார்ந்துருந்துச்சு. அந்த சமயத்துல மிட்டு கிளி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விவசாயியோட காட்டுல இருந்து சோளத்தை எடுத்துட்டு வந்துச்சு. ஆகா, சோளம் எனக்கு பிடிச்ச உணவு. இந்த கிளிக்கிட்ட இருந்து இந்த சோளத்தை திருடிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஷோ, அப்பப்பா என்ன வெயில்! இவ்வளோ தூரம் பறந்து இந்த சோளத்தை எடுத்துட்டு வந்ததுல நான் ரொம்ப களைப்பாயிட்டேன். ரொம்ப தாகமா வேற இருக்கு. முதல்ல நதிக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி தான் வீட்டுல இருந்த சோளத்தை சில இலைகளால மறைச்சு வச்சது. பிறகு ரொம்ப தாகமா இருந்த மிட்டு கிளி தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. இது எல்லாத்தையும் மரங்களுக்கு இடையில ஒளிஞ்சிருந்து காலுக்காகவும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஹே மிட்டு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இலைகளால சோளத்தை மறைச்சு வைக்கிறியா? இந்த காலு அதை பார்த்துட்டேன். என்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் ரொம்ப வேகமா போய் மிட்டு கிளியோட வீட்டுல இருந்த சோளத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தாகம் தீர தண்ணீர் குடிச்ச மிட்டு கிளி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அச்சோ, என்னோட சோளம்! நான் கஷ்டப்பட்டு வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு எடுத்துட்டு வந்த சோளம், உணவு திருட என் சோளத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு மிட்டுக்கிளி அழுதுகிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி அந்த பக்கமா சில தானியங்களை எடுத்துட்டு வந்துச்சு. மிட்டு அண்ணா, என்னாச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? மீனு, யாரோ என் வீட்டுல இருந்த உணவை திருடிட்டாங்க. மிட்டு அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம காட்டுல இது மாதிரி உணவு திருட்டு இப்ப நிறைய நடக்குது. என்கிட்ட கொஞ்சம் தானியம் இருக்கு, நான் அதை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மிட்டு கிளிக்கு கொஞ்சம் தானியத்தை கொடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. மீனுக்குருவி தான் சேமிச்ச உணவோட பக்கத்துல ஒரு எலி பிடிப்பான வச்சது. அம்மா, எதுக்காக இத கூடைக்கு அடியில வைக்கிறீங்க? நம்மளோட உணவுக்கு பாதுகாப்பா நான் இதை வைக்கிறேன். சரி சாரா, வா. ஒரு ரெக்கையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, நதிக்கு போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு நதியை நோக்கி பறந்து போச்சு. ராணி, இன்னைக்கு நீ தான் உணவு தேட போகணும். நான் இன்னைக்கு வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்குவேன். காலு, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நாளைக்கு நீங்க தான் போகணும், அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி நதிக்கரையோட பக்கத்துல உட்காந்து தான் பொண்ணை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இத ஒரு உயரமான இடத்துல உட்கார்ந்திருந்த ராணிக்காகவும் பார்த்துச்சு. ஆகா, மீனுக்குருவி அதனோட பொண்ணை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இதனோட வீட்டுல இருக்கிற உணவை நான் திருடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மெதுவா மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போய் உணவு இருக்கிற கூடையோட பக்கத்துல போச்சு. ஆனா அந்த எலிப்பிடிப்பானோ ராணிக்காகத்தோட காலை இறுக்கமா பிடிச்சிடுச்சு. அச்சச்சோ, என்னோட காலு! ஐயோ, வலி தாங்க முடியலையே, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, நீயா இந்த காட்டுல இருக்கிற அப்பாவி பறவைகளோட உணவு திருடுறது? தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. சத்தியமா சொல்றேன், இனிமே நான் யாரோட வீட்லயும் திருட மாட்டேன். எனக்கு திருந்தி வாழ்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு மீனு. இதுக்கு மேல நீ ஏதாச்சும் திருட்டு செய்தா நான் மகாராஜா கிட்ட கண்டிப்பா உன்னை காட்டி கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ராணிக்காகத்தோட காலில் இருந்த எலிப்பிடிப்பான நீக்கியது. உடனே ராணிக்காகவும் அழுதபடியே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அச்சச்சோ ராணி, உணவெடுக்க போன நீ எதுக்காக அழுதுகிட்டு வர? அப்படின்னு காலுக்காகம் கேட்டதுமே ராணிக்காகவும் நடந்த எல்லா விஷயத்தையும் காலு கிட்ட சொல்லுச்சு. ராணி, கண்டிப்பா அந்த குருவி நம்மள ராஜா கிட்ட மாட்டி விட்டுடும். அந்த குருவி நம்மள மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நாம அந்த குருவிய ராஜா கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும்
தான் மனைவிய கூட்டிக்கிட்டு புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிக்காகம் புறாவோட மனைவி லூசி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்தின காலுக்காகம் ஜன்னல் வழியா மெதுவா புறாவோட வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள இருந்த நெக்லேஸை திருடிடுச்சு. பிறகு அந்த நெக்லேஸை எடுத்து மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த கூட்டோட அடியில வச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வீட்டுக்குள்ள போன புறா பீரோ திறந்திருக்கிறதையும் அதுல இருந்த நெக்லேஸ் காணாம போனதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு. என் நெக்லஸை திருடுனவனா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன லூசி புறா அரண்மனையை நோக்கி பறந்து போச்சு. பிறகு மகாராஜா கிட்ட திருட்டு விஷயத்த பத்தி சொல்லி தன்னோட நெக்லஸ கண்டுபிடிச்சு தரும்படி கேட்டுச்சு. மகாராஜா தன்னோட மந்திரி கிட்ட இப்படி சொன்னாரு. மந்திரியாரே, காட்டுல போய் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, புறாவோட நெக்லேஸ கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு 100 பொற்காசுகள் கொடுக்கப்படும். உடனே மந்திரி யாரும் மகாராஜா சொன்ன விஷயத்த காடு முழுவதும் சொன்னாரு. மகாராஜா அறிவிச்ச பரிசை பத்தி தான் காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராணி, பாத்தியா, என்னோட திட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்பவே நம்ம எதிரி மீனுக்குருவியை காட்டி கொடுத்துட்டு 100 பொற்காசுகளை நாம வாங்கிப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் வேகமா அரண்மனையை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல தானியங்களை சாப்பிடுறதுக்காக தான் கூட்டு மேல உட்கார்ந்த மீனுக்குருவிக்கு ஏதோ குத்துற மாதிரியே உணர்வு இருந்துச்சு. மீனுக்குருவி அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துச்சு. கடைசியா மீனுக்குருவி தான் கூட்ட விலக்கி அதுக்கு அடியில என்ன இருக்குன்னு பார்த்துச்சு. அச்சச்சோ, இது லூசி அக்காவோட நெக்லஸ். இந்த நெக்லஸ் எப்படி இங்க வந்துச்சு? நிச்சயமா இது காகங்களோட வேலையா தான் இருக்கும். மகாராஜா, லூசி புறாவோட நெக்லஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நெக்லஸ் மட்டும் இல்ல, அந்த திருடனையும் நான் உங்ககிட்ட கையோட பிடிச்சு கொடுக்கறேன். காகங்களே, நிஜமாதான் சொல்றீங்களா? உங்களுக்கு உண்மையாகவே திருடன் யாருன்னு தெரியுமா? அட சத்தியமா மகாராஜா, எங்களை நம்பி எங்க கூட வாங்க. காகங்கள் மகாராஜாவை கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து வந்தாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி லூசி புறாவோட நெக்லஸை எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. காகங்களோட கூட்டுக்குள்ள மீனுக்குருவி அந்த நெக்லஸை போட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மகாராஜாவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துட்டாரு. காலுக்காகவும் நெக்லஸ் இருந்த இடத்த பார்த்துச்சு. ஆனா அதுல எந்த நெக்லஸுமே இல்ல. இத பார்த்த 2 காகங்களுக்கும் நடக்கிறது எதுவுமே புரியல. மகாராஜா, உண்மையாகவே அந்த நெக்லஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். மீனுக்குருவி இப்படி சொன்னதும் மகாராஜா மீனுக்குருவி கூட காகங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு காகங்களோட கூட்டுல இருந்து மீனுக்குருவி நெக்லஸை எடுத்து மகாராஜா கிட்ட காட்டுச்சு. ஐயோ மகாராஜா, இந்த நெக்லஸ் எப்படி இங்க வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. மகாராஜா, இந்த காகங்கள் இந்த திருட்டு வேலை மட்டும் இல்ல, காட்டுல இருக்கிற பறவைகளோட உணவையும் இவங்க தான் திருடுறாங்க. இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டனால தான் என் மேல திருட்டு பழிய போட்டு சிறையில தள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஹே காகங்களா, உங்களுக்கு எவ்வளோ திமிரு! என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க செய்த இந்த குற்றத்துக்கு நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மகாராஜா காகங்களை சிறையில அடைச்சாரு. தங்களோட திட்டம் தங்களுக்கு எதிரா முடிஞ்சதை நினைச்சு 2 காகங்களும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அருவியும் குழந்தைகளும். இந்த கதை மீனுக்குருவியோட வாழ்க்கையில ஒரு நாள் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றியது. பசங்களா, அம்மா காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறேன். நீங்க 2 பேரும் வீட்ல எந்த ஒரு சண்டையும் போடாம சமத்தா இருக்கணும், சரியா? நான் போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். அம்மா அம்மா, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேம்மா. நான் வெளியே எங்கேயுமே போறதில்லம்மா. ஸ்கூல் லீவ் விட்டதுல இருந்து வீட்லயே இருக்கேன். இல்லம்மா, அக்கா போக வேண்டாம், நான் போயிட்டு வரேன். நான் தனியாவே போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுவேன். குக்கு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? நீ சின்ன பையன், தனியா எங்கேயும் போக கூடாது. சரி, நீங்க 2 பேரும் போய் மார்க்கெட்ல இருந்து காய்கறி வாங்கிட்டு வாங்க. வழியில எங்கேயும் போக கூடாது, சரியா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். இந்த கூடைக்குள்ள காசு வச்சிருக்கேன். தான் அம்மா இப்படி சொன்னதும் மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த கூடையை எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்குறதுக்காக பறந்து போனாங்க. புறா அங்கிள், எங்க அம்மா பட்டாணி குருமா செய்ய போறாங்க. அதுக்காக உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரிப்பா, தரேன்.
ஆனா பட்டாணி குருமா செய்யறதுக்கு தக்காளியும் ரொம்ப அவசியம். நீங்க போயிட்டு திரும்பி தான் வரணும். அதனால மீதி காசுக்கு தக்காளியும் தரேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். அம்மா இவ்வளவு தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. தம்பி சும்மா இரு. புறா அங்கிள் சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க அப்படியே எங்களுக்கு கொடுங்க அங்கிள். உடனே புறாவும் காய்கறிக்கான காசை வாங்கிக்கிட்டு குழந்தைங்களோட கூடையில காய்கறியை நிரப்பி வச்சாரு. பிறகு அதை எடுத்துக்கிட்டு 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்துல சாராவோட கண்களுக்கு சில காகிதத்தோட நடுவுல ஒரு ரூபா நோட்டு இருக்கிறது தென்பட்டுச்சு. உடனே சாரா அந்த காய்கறி கூடை எடுத்துக்கிட்டு அந்த ரூபா நோட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தா. தம்பி தம்பி நில்லு, இங்க வா, இங்க பாரு என்ன இருக்குன்னு. உடனே சாராவோட தம்பி கொக்குவும் சாராவை நோக்கி பறந்து போனா. ஐ அக்கா, ரூபா நோட்டுக்கா. இந்த ரூபாக்கு நாம நிறைய மிட்டாய்களை வாங்கலாம். டே குக்கு, அதெல்லாம் தப்புடா. இந்த ரூபாவை எடுத்து நம்ம அம்மா கிட்ட கொடுப்போம். நாம அம்மா என்ன சொல்றாங்களோ நாம அதுபடியே செய்வோம். தான் அக்கா இப்படி சொன்னதும் குக்குவும் அந்த ரூபா நோட்டை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனா. ஒரு வழியா 2 குழந்தைங்களும் காய்கறியை வாங்கிக்கிட்டு அந்த நேரத்துல மீனுக்குருவியோ சமையல் செய்யறதுக்காக சில காய்கறிகளை வெட்டிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா அம்மா, நாங்க இன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வரும்போது எங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சது. அம்மா, இந்த காசை நாமளே வச்சுப்போமா? இல்ல குழந்தைங்களா, இது நமக்கு சொந்தமான காசு இல்ல. இந்த காசை தொலைச்சவங்க இப்ப ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. இந்த காசோட சொந்தக்காரங்க கிட்ட தான் நாம இத கொடுக்கணும். ஆனா அம்மா, இந்த ரூபா நோட்டு தனியா கீழே கிடந்துச்சு. உண்மையாகவே இந்த ரூபா நோட்டுக்கு யாரு சொந்தக்காரங்கன்னு நாம எப்படிமா கண்டுபிடிக்கிறது? அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்டாலே போதும். முதல்ல அவங்க கிட்ட எவ்வளவு ரூபாவை தொலைச்சிங்கன்னு கேட்கணும். அப்புறம் அந்த ரூபா நோட்டுல ஏதாச்சும் அடையாளம் இருந்தா அத பத்தி கேட்கணும். இத ரெண்டையும் சரியா சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் இந்த ரூபா நோட்டுக்கு உண்மையான சொந்தக்காரங்க. அம்மா, அப்படின்னா நம்ம காட்டுல இருக்கிற வீட்டுகளுக்கு போய் இந்த ரூபா நோட்டு யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டுட்டு வரட்டா? ரொம்ப சந்தோஷம் சாரா. நீ இப்பவே கிளம்பு, தம்பியும் கூட்டிட்டு போ. உடனே சாராவும் குக்குவும் முதல்ல புறா அங்கிளோட கடையை நோக்கி பறந்து போனாங்க. புறா அங்கிள், நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபா நோட்டை தொலைச்சிட்டீங்களா? இல்லையே குழந்தைங்களா, நான் காலையில இருந்தே கடையில தான் இருக்கேன். நான் எந்த ரூபா நோட்டையும் தொலைக்கல. அக்கா அக்கா, இதுதான் புறா அங்கிளோட ரூபாய் இல்லையே. நாம இதுக்கு முட்டைகளை வாங்கி சாப்பிடலாம்க்கா. அம்மா நம்மள எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாக்கா, நாம இப்பவே கடைக்கு போலாம். குக்கு, உனக்கு எத்தனை வாட்டிடா சொல்றது? அம்மா சொன்னா அது சரியா தான் இருக்கும். வா, நாம வேற யார்கிட்டயாவது இந்த ரூபா நோட்டை பத்தி கேட்டு பாப்போம். 2 குழந்தைங்களும் காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஹலோ ஆண்டி, நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபா நோட்டை தொலைச்சிங்களா? குழந்தைங்க இப்படி கேட்டதுமே காகங்களுக்கு அந்த ரூபா நோட்டை வாங்கிடணும்னு பேராசை வந்துச்சு. ஆமா ஆமா பசங்களா, நான் இன்னைக்கு ரூபா நோட்டை தொலைச்சிட்டேன். சீக்கிரம் அந்த ரூபாவை என்கிட்ட கொடுங்க. இல்ல, அதுக்கு நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ராணி ஆண்டி, நீங்க எந்த ரூபா நோட்டை தொலைச்சிங்க? அதனோட மதிப்பு என்ன? ராணி, அதான் சொல்ல 2000 ரூபாய தொலைச்சிட்டேன். இல்ல, தப்பு. அப்படின்னா இந்த ரூபா நோட்டு உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த ரூபா நோட்டை நான் உங்களுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொன்ன குழந்தைங்க அந்த ரூபாவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஹே பசங்களா, போகாதீங்க போகாதீங்க. இப்போ சரியான ரூபா நோட்டு மதிப்பை நான் சொல்றேன், இங்க வாங்க. ஆனா குழந்தைங்களோ காகங்கள் பொய் சொல்றத தெரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஜம்ஜம் அங்கிள், நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபா நோட்டை தொலைச்சிங்களா? இல்லையே குழந்தை, நான் ரூபா நோட்டு எதையும் தொலைக்கல. எதுக்காக கேக்குறீங்க? எனக்கு இன்னைக்கு ஒரு ரூபா நோட்டு கிடைச்சு, அதுதான் அதனோட சொந்தக்காரங்களை தேடி நான் கேக்குறேன். ரொம்ப நல்ல குழந்தைங்க. உங்க அம்மா உங்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லி வளர்த்துருக்காங்க. நீங்க வேற யார்கிட்டயாவது கேளுங்க பசங்களா. உடனே 2 குழந்தைங்களும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கிளியாண்டி, நீங்க இன்னைக்கு ஏதாச்சும் ரூபாவை தொலைச்சிங்களா? இல்ல பசங்களா, ஆனா 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு 100 ரூபாய் நோட்டை தொலைச்சிட்டேன். உங்களுக்கு அது கிடைச்சதா? இல்ல ஆண்டி, அப்படின்னா எங்க ரூபாய் நோட்டுக்கு சொந்தக்காரங்க நீங்க இல்ல. எங்களுக்கு கிடைச்சது 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களும் அங்கிருந்து பறந்து போனாங்க. அந்த நேரத்துல
மீனுக்குருவி ரொம்ப பதற்றத்தோட தான் குழந்தைங்களை தேடி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. பசங்களா, அந்த ரூபா நோட்டை நீங்க யார்கிட்டயாவது கொடுத்துட்டீங்களா? இல்லம்மா, நாங்க இன்னும் அதுக்கு உண்மையான சொந்தக்காரங்களை கண்டுபிடிக்கல. பசங்களா, அது நம்மளோட ரூபா நோட்டு தான். அம்மா நேற்றைக்கு மார்க்கெட்டுக்கு போற வழியில அந்த ரூபா நோட்டை தொலைச்சிட்டேன். இப்பதான் பீரோல இருக்கிற காசை எண்ணி பார்த்தேன். அதுல ஒரு 500 ரூபாய் குறையுதுப்பா. ஆனா அம்மா, நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அது சரியா இருந்தாதான் நான் உங்களுக்கு ரூபா நோட்டை தருவேன். குக்கு, நீ அம்மாவே சந்தேகப்படுறியா? சரி, உன் கேள்வி என்னவோ கேளு. அம்மா, நீங்க தொலைச்ச 500 ரூபாய் நோட்டோட அடையாளத்தை சொல்லுங்க. அது புத்தம் புதிய நோட்டா இருக்கும். போதுமா? ஐயா, சரியா சொல்லிட்டீங்க. அம்மா, அப்படின்னா இந்த ரூபாய் நோட்டுக்கு சொந்தக்காரங்க நீங்க தான். சரி பசங்களா, வாங்க நாம வீட்டுக்கு கிளம்பலாம். பிறகு மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. தான் தயார் செய்து வச்ச உணவை 2 குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொடுத்துச்சு. குழந்தைங்களோ அந்த 500 ரூபாய் நோட்டை மீனுக்குருவி கிட்ட கொடுத்தாங்க. பசங்களா, இன்னைக்கு நீங்க ரொம்ப சமத்தா நடந்துக்கிட்டீங்க. இந்த ரூபால நான் உங்களுக்கு மிட்டாய்களை வாங்கி தரேன், சரியா? தான் அம்மா இப்படி சொன்னதுமே 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அப்துல் ரஹாக், அப்துல் கரீம், அப்துல் வபாக், அப்துல் ஹலிக்யூ, முகமது ஹசான், ருஃபீடா, ரீஹான் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யாழினி, ரித்தின், இனியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீனித், சுஜித்ரா, ஹரி, பர்சினி, அகல்யா, நந்தினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரியா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹர்ஷா, மித்துன், நாராயணன், ராஜலக்ஷ்மி, கமலேஷ், ஹர்னிஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலா, ஜீவா, ரக்ஷித், விக்கி, விசு, நந்தினி, நரேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கில்டா, கதோஸ், சிஹிமியா, ரோஜல், திப்பினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இனியா, சேனாதிபதி பாண்டியன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தீபக், ஹரிஸ், ஜெர்வின், ஷீபா, மேடி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மித்ரா ஸ்ரீ, கனிகா ஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அழைத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.